Hi friends, welcome to Mallis Kitchen. Mallis Kitchen இன்னைக்கு நம்ம chicken nuggets தான் செய்ய போறோம். தேவையான ingredients எல்லாமே நம்ம எடுத்து வச்சிருக்கோம். chicken, முட்டை, oil வச்சிருக்கோம், salt, அதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய் தூள், மிளகு தூள் வச்சிருக்கோம். பால் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவுக்கு bread crumbs வச்சிருக்கோம். இத வச்சு ரொம்பவே சிம்பிளாவும் ஈஸியாவும் நம்ம வீட்ல செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸர் ஜார்ல bread crumbs வந்து சேர்த்துக்கோங்க. இதுல வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு சிக்கன் பீசஸ் போன்லெஸ் பீசஸ் நான் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடுங்க. மிளகாய் தூள், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமா இதில் வந்து மிளகு தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நல்லா ட்ரையாக நம்ம வந்து மிக்சரில் போட்டு அரைக்க போகிறோம். தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க சிக்கன் பீசஸை. பாருங்கள், இப்போ நல்லா நம்ம அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்ல வச்சிடலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாஃப்டா வரணுன்றதுக்காக கொஞ்சமா ஆயில் ஊத்திட்டு இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஷேப் பண்ண போறோம். அதாவது நம்ம கட் பண்றதுக்காக நமக்கு தேவையான அளவுக்கு வந்து கனமா நீங்க வந்து இதை பிளேட்லயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம கத்தியால வந்து கட் பண்ண போறோம். இந்த மாதிரி வந்து தேவையான அளவுக்கு ஸ்கொயர் பீசஸ் தான் நமக்கு வேணும். ஸோ சைஸ் வந்து பார்த்துக்கோங்க, தேவையான சைஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் சிக்கன் எடுக்கும்போது நார்மலாக வந்து சிக்கன் 65 இந்த மாதிரி பண்ணுறதை விட நக்கெட்ஸ் வந்து வித்தியாசமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம இந்த சைட்லேயும் நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். இப்போது இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம சைஸ் பார்த்துக்கோங்க, நான் இந்த சைஸில் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை பொரிக்கிறதுக்காக நம்ம ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பால் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா புரட்டிட்டு இதை வந்து நம்ம பொரிக்க போகிறோம். இதை வந்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க முட்டையில. நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ்ல போட்டு பரட்டிக்கலாம். ரொம்பவே குயிக்காக நீங்கள் செஞ்சிடலாம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ ரொம்பவே ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். பரட்டியாச்சு, இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சிட்டோம் பாருங்க. இப்போ இதை வந்து நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். பேனில் வந்து ஆயில் ஊற்றிட்டு இந்த மாதிரி வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போதான் வந்து நமக்கு ஈவனாக ஒரே மாதிரியே வந்து நல்லா செவந்து வரும். பாருங்க, நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. போட்ட உடனே நீங்கள் திருப்பி போடாமல் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து திருப்பி போடுங்க. இப்போ நம்ம இதை எடுத்தாச்சு. சூப்பரான சிக்கன் நக்கெட்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ உடைச்சு பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாகவும் உள்ள நல்லா வெந்திருக்கு பாருங்க. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மல்லிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள்.